Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நீல நிலா அத்தியாயம் 12. சித்த வைத்தியர் முத்துக்கண்ணப்பர் ஒருவித குற்ற உணர்வோடு தன்னை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த நவநீதன், சிவசங்கர், பிரதிபா ஆகியோரை பார்த்துவிட்டு நவநீதனை ஏறிட்டார். மெல்லிய குரலில் தயக்கமாக பேச ஆரம்பித்தார். தம்பி, நான் பண்ணது தப்பு தான். நீல நிலாங்கிற அந்த மூலிகை படிகம் எனக்கே கிடைக்கணுங்கிற ஒரு பேராசையில் என் ஆளான ரங்கத்துறையை உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பி வச்சேன். அந்த நீல நிலாவை பற்றின உண்மைகளை உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். சொல்லாமல் மறைச்சது என்னோடய தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நவநீதன் குறுக்கிட்டேன். ஐயா, நீங்கள் பண்ணது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு அரிதான படிகம் இருந்தால் எல்லாருமே தன்னோட கைக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு நியாயமான ஆசையை தான் நீங்களும் பட்டு இருக்கீங்க. இப்போ எங்கள் கவலையெல்லாம் என்ன தெரியுங்களையா? நீங்கள் சொன்ன அந்த நீல நிலா மூலிகை படிகம் அப்பா கிட்ட எப்படி வந்தது? அதை அப்பாவுக்கு கொடுத்தது யார்? அப்பாவுக்கும் காணாது கண்டான் காட்டுப்பகுதியில் இருக்கும் கோட்டைக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கோட்டைக்கு அப்பா போயிருக்காரா இல்லையா? இது மாதிரியான கேள்விகள் தான் என் மனசுக்குள்ளே குடஞ்சிட்ருக்கு. அப்பாவோட அறைக்குள்ளே இருக்கிற புத்தகங்களில் பாதி புத்தகங்கள் புதைப்பொருள் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள். அதில் ஒரு புத்தகத்தோட தலைப்பு நீல நிலா. அந்த புத்தகத்தை படித்து பார்த்தபோது காணாது கண்டான் கோட்டை பகுதிகளில் நிறைய மூலிகை படிகங்கள் புதையுண்டு இருப்பதாகவும், அதனால் அந்த பகுதியில் முழுதும் நிலா வெளிச்சத்தில் நீல நிறமாக காட்சி அளிப்பதாகவும் எழுதியிருந்தது. அதை நம்பவும் முடியல, நம்பாவும் இருக்க முடியல. அதனால தான் அதை பற்றி உங்ககிட்டே கேட்டுட்டு போகலான்னு வந்தோம். முத்துக்கண்ணப்பர் சில வினாடி மௌனித்து விட்டு நிமிர்ந்தார். அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லா தகவலும் உண்மைதான். உங்கள் அப்பா தில்லைராஜனுக்கு புதைப்பொருள் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட 6 நண்பர் இருந்தார். அவர் நீல நிலா படிகத்தை கொடுத்துருக்கலாம். அப்பாவுக்கு அப்படிப்பட்ட நண்பர் யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இருக்காருங்கய்யா. யார் அவர்? அவரோட பேர் பத்ரி நாராயணன். புதைப்பொருள் ஆராய்ச்சி கழகத்தில் தலைவராக இருக்கார். அவரை போய் பார்த்தீங்களா? இனிமேல் தான் போய் பார்க்கணும்யா. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்ட்டு வந்தோம். இந்த பத்ரி நாராயணன் எங்கே இருக்கார்? இதே ஊரா இல்லை வெளியூரா? இதே ஊர் தான், திருவான்மியூரில் வீடு. அவருடைய வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு அப்பாவும் நானும் போயிருக்கோம். இந்த விஷயத்தை உடனடியாக அவரை பார்த்து பேசிடுறது நல்லது. உங்கள் அப்பா இறந்த விஷயம் கூட அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் வந்திருப்பாரே. நவநீதன் எழுந்தான். ஆமாய்யா, இப்போ நாங்கள் புறப்படுறோம். அந்த பத்ரிநாராயணன் பார்த்துடுறோம். தம்பி, நான் என்னோடய ஆள் ரங்கதுரையை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி நீல நிலா பற்றி தெரிஞ்சுக்க விரும்பியது மிகப்பெரிய தப்பு. தயவு பண்ணி தப்பாக நினச்சிடாதீங்க. அதுக்காக உங்கள்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்கள் எந்த தப்பும் பண்ணலீங்கய்யா. அந்த மூலிகை படிகை எங்கள் கைக்கு கிடச்சா உங்கள்கிட்டயே கொண்டு வந்து கொடுத்துட்றோம். என்ன, என் உயிரை காப்பாற்றினவங்க நீங்கள். அந்த படிகை உங்கள்கிட்ட இருந்தால் அதை வச்சு நீங்கள் பல பேரோட நோய்களை தீர்க்கலாமே. உங்கள் நல்ல எண்ணத்துக்கு ரொம்பவும் நன்றி தம்பி. நீங்கள் முதல்ல போய் அந்த பத்ரிநாராயணன் பாருங்கள். நவநீதன், சிவசங்கர், பிரதிபா 3 பேரும் விடை பெற்று கொண்டு வெளியே வந்தார்கள். காத்திருந்த காரில் ஏறிக்கொண்டார்கள். 1/2 மணி நேர பயணம். திருவான்மியூர் வந்தது. பிரதிபா கேட்டார். அண்ணா, உங்களுக்கு அந்த பத்ரிநாராயண் பங்களா ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்குது. கடற்கரை ரோட்டில் நேராக போனால் பாரதிதாசன் நகர் வரும். அந்த நகருக்குள்ளே நுழைஞ்சால் முதல் தெருவில் 2வது தெருவில் பெரிய பங்களா. கார் கடற்கரை சாலையில் விரைந்தது. அடுத்த சில நிமிடங்களில் பாரதிதாசன் நகர் வந்தது. முதல் தெருவிலேயே அந்த பங்களா பார்வைக்கு கிடைத்தது. காரை பார்த்ததும் காவலாளி கேட்டை திறந்துவிட கார் உள்ளே போய் போர்ட்டிகோவில் நின்றது. காரிலிருந்து 3 பேரும் இறங்க ஒரு வேலையால் எதிர்பட்டான். யார் வேணுங்க? பத்ரிநாராயணன் இருக்காரா? நீங்கள்? அவருக்கு வேண்டியவங்க. ஒரு நிமிஷம் இந்த அறையில் உட்காருங்க. வேலையால் சொல்லிவிட்டு உள்ளே போனான். 3 பேரும் முன்பக்கம் இருந்த அறையில் போய் உட்கார்ந்தார்கள். சரியாக 5 நிமிடம் கரைந்தபோது அந்த இளம் பெண் சுடிதாரில் வந்தாள். வணக்கம் தெரிவித்து விட்டு கேட்டாள். அப்பாவை பார்க்க வந்தீங்களா? ஆமாம். என்ன விஷயமா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் யார்? எங்கள் அப்பா தில்லைராஜனும் உங்கள் அப்பா பத்ரிநாராயணும் நண்பர்களே. நல்லது. அப்பா ஒரு ஆராய்ச்சி விஷயமாக வெளியூர் போயிருக்காரு. நான் அவரோட பொண்ணு சாகித்யா. விஷயம் என்னென்னு சொல்லுங்கள். அப்பா ஃபோனில் பேசும்போது சொல்லிடுறேன். நீல நிலா விஷயத்தை இவளிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று நவநீதன் யோசித்த வினாடி மாடி அறையிலிருந்து யாரோ இருமும் சத்தம் கேட்டது. காட்டுக்குள் மழை விட்டபாடில் விடிய விடிய பெய்தது. காணாதது கண்டான் கோட்டையின் சாரை பகுதியில் மாட்டிக்கொண்ட 8 பேரும் எடுத்து போயிருந்த சால்வைகளை போர்த்தி கொண்டு கிடைத்த இடங்களில் முடங்கிக் கொண்டார்கள். பத்ரிநாராயணன் சொன்னார். காட்டுக்குள்ளே இப்படி திடீர்னு மழை பெய்கிறது சகஜம். நாளைக்கு நல்ல நிலா வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தில் நாம் நீல நிலா ஆராய்ச்சியை தொடங்கலாம். இன்றைக்கி ராத்திரி எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்க. கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாக இருப்போம். இருந்தாலும் நம்ம பாதுகாப்புக்கு கூடுதல் ஏற்பாட்டை பண்ணிக்கிறது தப்பில்லை. அதாவது நம்ம 8 பேரில் 5 பேர் ஆண்கள். 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் முறை வச்சு தூங்காமல் காவல் காக்கணும். முதல்ல 1 மணி நேரத்துக்கு நான், அடுத்த 1 மணி நேரத்துக்கு குருவேன்.
அதுக்கடுத்து மாணிக்கம். இப்படி யாராவது ஒருத்தர் கண் விழித்து காவல் காத்தா வர்ற ஆபத்தை தவிர்த்துடலாம். சூரியமூர்த்தி சொன்னார். ஐயா, நீங்கள்லாம் தூங்குங்க, நான் ராத்திரி பூரா கண் முடிக்கிறேன். இந்த காட்டுக்குள்ளே எத்தனையோ ராத்திரிகளை நான் தூங்காமலே கழிச்சிருக்கேன். அது சரியில்லை குருவன். ஒரு பொறுப்பை எல்லோரும் சரிசமமாக பகிர்ந்துக்கணும். அதுதான் நல்லது. நீ இப்போ தூங்கு. 1 மணி நேரம் கழித்ததும் நான் உன்னை எழுப்புறேன். நீ 1 மணி நேரம் கண் விழித்து பிறகு மாணிக்கத்தை கூப்பிடு. மாணிக்கத்துக்கு அப்புறம் சுந்தருக்கு அப்புறம் சவா சொன்ன பத்ரிநாராயண் தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து காட்டினார். கண் முழிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதை கையில் வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் இதை கையில் வச்சுருக்கணும். ஏதாவது ஆபத்து வர்ற மாதிரி இருந்தால் தயங்காமல் இந்த துப்பாக்கியை உபயோகப்படுத்தணும். இதில் மொத்தம் 6 தோட்டம் இருக்குது. குருவன், உனக்கு துப்பாக்கி சுட தெரியுமா? தெரியாதுங்க ஐயா. சரி, ஏதாவது ஆபத்து வர்ற மாதிரி இருந்தால் நீ சுட வேண்டாம், எங்களை எழுப்பிட போதும். சரிங்கய்யா. ஒரே ஒரு டார்ச் கையில் துப்பாக்கியோட பத்ரிநாராயண் சுவருக்கு சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார். மழையின் வேகம் சற்றே குறைந்திருந்தாலும் காற்று வேகமாய் வீசிக்கொண்டிருந்தது. பத்ரிநாராயண் கையில் துப்பாக்கியோடு எல்லா பக்கமும் பார்த்தபடி உட்கார்ந்திருக்க சால்வைகளை போர்த்தி கொண்டு பக்கம் பக்கமாய் படுத்திருந்த மாணிக்கம் சுந்தரம் யாருக்கும் கேட்காத துணிகளில் கிசுகிசுப்பாய் பேசிக்கொண்டார்கள். மாணிக்கம், சுந்தர் கூப்பிட்டான். குருவனுக்கு அடுத்தது உனக்கு தான் காவல் உத்தியாகம். மேகலாவோட கதையை முடிச்சிடலாமா? பெருசுக்கு சந்தேகம் வந்துடாதே. நம்ம மேலே சந்தேகம் வர்ற மாதிரி கதையை முடிப்போம். அவளை நீ முடிக்கிற இல்லை நான் முடிக்கணுமா? 2 பேருமே சேர்ந்து முடிப்போம். சாவி கொத்து பத்திரமா இருக்கா? சரி, தூங்கு. இந்த மழைக்கு ஒரு நன்றி சொல்லணும். நாளைக்கும் மழை பெய்யுமா? அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருந்தால் பெய்யும். சரி, தொடங்கணும் பேசாத. பெருசு காதில் விழுந்துட்டு தொலைக்க போகுது. அது காதில் எங்கே விழப்போகுது? அந்த பக்கமாக திரும்பி தானே படுத்துட்டுருக்கு. பாரு, மழை மறுபடியும் அதிகமாகிடுச்சு. பெய்கிற மும்முரத்தை பார்த்தா 2 நாளைக்கு மழை நிற்காது போல இருக்கு. பெருசு இந்த பக்கமாக திரும்பி பார்க்குது. பேச்சை நிறுத்தி கொண்டார்கள். இருட்டிலும் மழையிலும் நேரம் கரைந்து 60 நிமிடத்தை விழுங்கி இருக்க பத்ரிநாராயண் தனக்கு பக்கத்தில் படுத்திருந்த சூரியமூர்த்தியின் தோளை தொட்டார். குருவன், பாதி தூக்கம் விழிப்புமாக படுத்திருந்த சூரியமூர்த்தி சட்டென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டார். ஐயா, அடுத்த 1 மணி நேரத்துக்கு நீயே இந்தா துப்பாக்கி பிடி. இப்போ மணி 1, சரியாக 2 மணிக்கே மாணிக்கத்தை எழுப்பிட. சரிங்கய்யா. சூரியமூர்த்தி துப்பாக்கியை வாங்கிக் கொள்ள பத்ரிநாராயண் தன்னிடமிருந்து உலன் சால்வையை போர்த்தி கொண்டு பக்கத்தில் கிடந்த விரிப்பில் சாய்ந்தார். நேரம் சரியாகி 2 மணி. மழை இன்னமும் வாயை மூடாமல் சலசலவென்று பெய்து கொண்டிருக்க உட்கார்ந்திருந்த சூரியமூர்த்தியை தவிர எல்லோரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். மாணிக்கத்தை எழுப்பி துப்பாக்கியை கையில் கொடுத்துவிட்டு போர்வைக்குள் புகுந்து தூக்கத்தை தொடர வேண்டியதுதான் முடிவு செய்து கொண்டு சூரியமூர்த்தி மெல்ல நகர்ந்து போய் ஒரு கழித்து தூங்கிக் கொண்டிருந்த மாணிக்கத்தை தொட்டார். மாணிக்கா, மெல்ல கூப்பிட்டார். எந்திரி மாணிக்கா, மணி 2 ஆச்சே சொல்லிக்கொண்டே அவனை நெஞ்சு பகுதியில் கையை வைத்து லேசாய் உசுப்பி சூரியமூர்த்தி திடுக்கிட்டார். கை விரல்களில் எதுவோ பிசுபிசுப்பாய் ஓடியது. டார்ச் வெளிச்சத்தில் அவனது கையை உயர்த்தி பார்த்தார். ரத்தம். அதிர்ந்து போய் பார்த்தார். விழிகள் நிலைகுத்தி இறந்து போயிருந்தான் மாணிக்கம். காணாதது கண்டான் கோட்டை சூரிய வெளிச்சத்தில் அலம்பப்பட்டு ஒரு பூ மலர்வது போல் விடிந்து கொண்டிருக்க பத்ரிநாராயண் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். குரலில் பதற்றம். பொன்வயல் போலீஸ் நிலையமா? ஆமாம். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறேன். இன்ஸ்பெக்டர் சார், காணாது கண்டான் கோட்டை இருக்கிற காட்டுப்பகுதி உங்கள் போலீஸ் நிலையம் எல்லாத்துக்குள்ளே தானே வருது? ஆமாம். நீங்கள் யார்? என்னோடய பேர் பத்ரிநாராயணன். புதைப்பொருள் ஆராய்ச்சி கழக தலைவராக இருக்கேன். 2 நாளைக்கு முந்தைய என்னோடய ஆராய்ச்சி குழுவோடு காணாது கண்டான் கோட்டைக்கு ஆராய்ச்சி நிமித்தமாக வந்தோம். வேன் டிரைவரையும் சேர்த்து மொத்தம் 8 பேர். வந்த இடத்துல 2 அசம்பாவிதங்கள். முதலாவது, எங்கள் குழுவில் இருந்த வருண் காட்டுப்பகுதியில் காணாமல் போயிட்டான். ஆராய்ச்சியின் போது யாருடைய உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மற்றவங்க ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற விதி இருந்ததால் நாங்கள் வருணை தேடுகிற முயற்சியை கைவிட்டுட்டோம். நேற்று ராத்திரி பௌர்ணமி வெளிச்சத்தில் காணாது கண்டான் கோட்டையை ஆராய்ச்சி பண்ண வந்தோம். நல்ல நிலா வெளிச்சமாக இருந்தப்போ ராத்திரி 12 மணிக்கு மேலே கோட்டைக்குள்ளே நுழைஞ்சோம். திடீர்னு மழை பெய்ய ஆரம்பித்ததால் ஆராய்ச்சி பணிகளை நிறுத்திட்டு கோட்டைக்குள்ளேயே சாளரத்தில் தங்கிட்டோம். ஏற்கனவே வருண் காணாமல் போனதால் எங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அதனால் மற்றவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கண் விழித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடும்னு பேசி முடிவு பண்ணி அதன்படி செயல்பட்டோம். அப்படி இருந்தோம். சொல்லுங்கள், எங்கள் வேன் டிரைவர் மாணிக்கத்தை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. மறுமனையில் இருந்த இன்ஸ்பெக்டர் பரபரப்பு குரல் கேட்டார். எப்படி கொலை எப்படி நடந்ததே? தெரியல. காட்டுவாசியான குருவன் 2 மணி வரைக்கும் கண் விழித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டான். அடுத்ததாக கண் விழிக்க வேண்டிய மாணிக்கத்தை எழுப்பும்போது அவன் கொலை செய்யப்பட்டது தெரிஞ்சது. எப்படி கொலை செய்யப்பட்டானே புரியல. உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லை. கடைவாயில் வழிஞ்ச ரத்தம் மார்பு புறம் பரவி இருந்தது. மாணிக்கத்தோட உடம்பை பிரேத பரிசோதனை பண்ணால் தான் எப்படி கொலை செய்யப்பட்டாங்கிற உண்மை தெரிய வரும். நீங்கள் உடனே புறப்பட்டு வர வேண்டியா சார்? வந்துட்டே இருக்கேன்.
மாடியில் இருந்த இருமல் சத்தம் கேட்டதும் நவநீதன், சிவசங்கர், பிரதிபா 3 பேரும் சரையில் என்று தலைகளை உயர்த்தி பார்க்க சாகித்யா புன்னகைத்தான். அது என்னோட மாமா வெளிநாட்டிலிருந்து நேற்று ராத்திரி தான் வந்தார். வந்த உடனே சென்னை சீதோஷ்ண நிலை ஒத்துக்கலை, இரும ஆரம்பிச்சிட்டாரு சொன்ன சாகித்யா நவநீதனை ஏறிட்டான். சொல்லுங்கள், என்ன விஷயமா அப்பாவை பார்க்க வந்தீங்க? அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்லிடுறேன். நவநீதன் சில வினாடி தயங்கி விட்டு சொன்னான். உனக்கு நீல நிலாவை பற்றி ஏதாவது தெரியுமாம்மா? ஓ தெரியுமே, அது ஒரு படிகம். போன வருடம் காணாது கண்டம் கோட்டைக்கு அப்பா ஆராய்ச்சி பண்ண போனபோது அங்கிருந்து கொண்டு வந்தார். அதுக்கு என்ன? அந்த படிகம் இப்போ எங்கே? எனக்கு தெரியாது, அப்பாவை கேட்டால் தான் தெரியும். சாகித்யா சொல்லி கொண்டிருக்கும் போதே மாடிப்படிகளில் அந்த குரல் கேட்டது. அந்த படிகம் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். திரும்பி பார்த்தார்கள். அந்த நடுத்தர வயது நபர் மெல்ல இருமியபடி மாடிப்படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தார். சாகித்யா சொன்னாள், இவர் தான் என்னோடய மாமா. சிகாகோவில் ஒரு ஹோட்டலும் ஒரு பெரிய கடையும் நடத்திட்டு வர்றாரு. வருடத்துக்கு ஒரு தடவை என்னை பார்க்குறதுக்காக வந்துட்டு போவார். இவருக்கு அந்த நீல நிலா படிகத்தை பற்றி இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வாங்க மாமா, இப்படி வந்து உட்காருங்க. உங்களுக்கு எப்படி மாமா அந்த படிகத்தை பற்றி தெரியும்? அவர் சிரித்து கொண்டே வந்து சோஃபாவுக்கு சாய்ந்தார். சாகித்யா, போன வருடம் நான் இங்கே வந்தபோது உங்கள் அப்பா பத்ரிநாராயண்கிட்ட இந்த படிகம் இருந்ததுக்கு பார்த்தேன். அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அது தில்லைராஜங்கிற ஒரு நண்பருக்கு தன்னுடைய அன்பளிப்பாக கொடுத்துட்டாரு. அந்த நேரத்தில் நானும் பக்கத்தில் இருந்தேன். நவநீதன், சிவசங்கர், பிரதிபா 3 பேரும் திகைத்த முகங்களோடு அவரை ஏறிட்டார்கள். சார், நீங்கள் சொல்கிற தில்லைராஜன் எங்கள் அப்பா தான். அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவருக்கு யாரோ விஷம் கொடுத்துட்டாங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவர் ஒரு காகிதத்தில் எழுதி காண்பித்த வார்த்தை தான் நீல நிலா. அது ஒரு படிகம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. சாகித்யாவின் மாமா முகத்தில் ஆச்சரியம் காட்டினார். உங்கள் அப்பா தில்லைராஜன் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டாரா? ஏன் தெரியல. அது சம்மந்தமாக போலீஸ் விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ண மாதிரி எனக்கும் விஷத்தை கொடுத்து கொலை பண்ண பார்த்தாங்க. ஆனால் நான் முத்துக்கண்ணப்போருங்கிற சித்த வைத்தியர் கொடுத்த சிகிச்சை காரணமாக உயிர் பழைச்சிட்டேன். சரி, இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த படிகம் தானா, இல்லை வேறு ஏதாவது காரணமா? தெரியல சார். அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் அப்பாவோட நண்பர் பத்ரிநாராயணை பார்க்க வந்தோம். அவர் ஆராய்ச்சிக்காக காணாது கண்டான் கோட்டைக்கு போயிருக்காரு. நவநீதன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனுடைய செல்ஃபோன் ஒலியை வெளியிட்டது எடுத்து காதுக்கு கொடுத்தான். ஹலோ, மிஸ்டர் நவநீதனா? ஆமாம், நான் போலீஸ் உதவி கமிஷனர் பரிமளநாதன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். உங்கள் அப்பா விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சில முக்கியமான தடயவியல் ஆதாரங்களை சேகரித்த பிரேம்குமார் திடீர்னு காணாமல் போயிருந்தார் இல்லையா? ஆமாம். அவர் கிடச்சிட்டார். எப்போ சார்? ஒரு 15 நிமிடத்துக்கு முன்னாடி. அவர்கிட்ட ஏதாவது விஷயம் கிடச்சதா சார்? அவரை யாரும் நடுவழியில் மறித்து கடத்திட்டு போயிருக்காங்க. இத்தனை நாளாக ஒரு அறைக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்களாம். அவங்க ஏமாந்த நேரம் பார்த்து அவர் தப்பிச்சு வந்துட்டார். அவருக்கு உடம்பெல்லாம் காயம், சரியாக பேச முடியல. கடத்தினவங்க யாருன்னு அவருக்கு அடையாளமும் தெரியல. பிரேம்குமார் கடத்தப்படும் போது கடைசியாக முழுமதிங்கிற ஒரு பெண்ணோட செல்ஃபோனில் பேசியிருக்காரு. அந்த பெண்ணோட முகவரியை கண்டுபிடிச்சி போய் பார்த்தபோது அவர் ஒரு ஹோமியோபதி டாக்டருங்கிற விஷயமும் விஷம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களும் முழுமதிக்கு ஃபோன் செய்து பிரேம்குமார் பேசுவாருங்கிற விஷயமும் தெரிய வந்தது. பிரேம்குமாரை கடத்தினது யாராக இருக்கலான்னு முழுமதிக்கிட்ட கேட்டோம். என்ன சொன்னாங்க சார்? அது சொல்லுங்கள் சார். சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. பரவாயில்ல, சொல்லுங்கள் சார். தில்லைராஜன் தன் வீட்டில் தான் சர்ப்பகந்தி விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆகையால் கொலையாளி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நபராக தான் இருக்கணும். நவநீதன், சிவசங்கர், பிரதிபா இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் இதை செய்திருக்க வாய்ப்பு அதிகம்னு நீங்கள் அதை நம்புறீங்களா சார்? நான் உடனடியாக எந்த முடிவுக்கு வரல மிஸ்டர் நவநீதன். இருந்தாலும் உங்கள் 3 பேர் மேலும் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு வலுவான 2 ஆதாரம் இருக்குது. ஆதாரமா? முதல் ஆதாரம், நீங்கள் 3 பேருமே தில்லைராஜனுக்கு பிறக்கலை. அநாத விடுதிகளிலிருந்து எடுத்து வளர்க்கப்பட்டவங்க. இந்த உண்மை தில்லைராஜனுக்கு மட்டுமே தெரியும். உண்மையை வெளி உலகத்துக்கு தில்லைராஜன் சொல்லி விடுவாரோங்கிற பயத்தில் உங்கள் 3 பேரில் யாரோ ஒருத்தர் அவரை தீர்த்து கட்டியிருக்கலாமே. என்ன சார் இது? அவர் எங்கள் அப்பா இல்லைங்கிற உண்மை இப்போ தானே எங்களுக்கு தெரியும். உங்கள் 3 பேரில் ஒருத்தருக்கு ஏன் உண்மை தெரிஞ்சிருக்கக்கூடாது? சார், உங்கள் அஷ்டத்துக்கு நீங்கள் யூகம் பண்ணிருக்கீங்க. என்னையும் கூட சர்ப்பகந்தி விஷயமாக கொலை பண்ண பார்த்தாங்களே, அது போலீஸை நம்ப வைக்கிறதுக்கு நீங்கள் பண்ண நாடகமாக இருக்கக்கூடாது. சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீல நிலா பற்றி உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் இப்போ புதைப்புலர் ஆராய்ச்சி கழகத்து தலைவர் பத்ரிநாராயண் வீட்டில் இருக்கோம். பத்ரிநாராயண் ஆராய்ச்சி விஷயமாக காணாது கண்டான் கோட்டைக்கு ஒரு குழுவோடு போயிருக்காரு. அவரோட பொண்ணு சாகித்யா கிட்டையும் சாகித்யாவோட மாமா கிட்டையும் பேசி பார்த்ததில் ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு. என்ன உண்மை? நீல நிலாங்கிற அந்த படிகத்தை பத்ரிநாராயண் தான் எங்கள் அப்பா தில்லைராஜனுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. பலவித நோய்களை குணப்படுத்தக்கூடிய அபூர்வ மருத்துவ குணம் கொண்ட அந்த மூலிகை படிகத்தின் விலை 1 கோடி ரூபாய்.
நிலா வெளிச்சத்தில் அதை வச்சா அந்த இடமே நீல நிறமாய் மாறுமா. அப்படிப்பட்ட அரிதான படிகம் எங்கள் அப்பா கிட்ட இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட யாரோ அதை அபகரிக்கிறதுக்காக அவரை கொலை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த கோணத்தில் வழக்கு நடத்தினா தான் உண்மையான கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் எங்கள் 3 பேரையும் சுற்றி வந்துட்டு இருந்தா கொலையாளி உங்கள் பார்வையிலேருந்து காணாமல் போகக்கூடிய ஆபத்து இருக்குது. சரி, நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறதா சொன்னீங்க? பத்ரிநாராயண் வீட்டில். நான் இப்போ அங்கே வரேன், முகவரியை சொல்லுங்கள். நவநீதன் முகவரியை சொல்லிவிட்டு செல்ஃபோனை அணைத்து பாக்கெட்டுக்குள் போட்டுருந்தான். சாகித்யன் மாவா கிட்ட, என்ன போலீஸ் உங்களே சந்தேகப்படுறாங்களா? ஆமாம் சார். அவர் சிரித்தார். போலீஸ் எப்பவுமே அப்படித்தான், சுற்றி முற்றி பார்ப்பாங்க. யாரும் கிடைக்கலன்னா புகார் கொடுத்தவங்களே கைது பண்ணி உள்ளே போட்டுடுவாங்க. சாகித்யா, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வாமா? அதெல்லாம் ஒன்று வேணும் சார், இந்த பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சா போதும்னு இருக்கு. இதை பாருங்கள் நவநீதன், வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா நாட்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. காலத்தின் கட்டாயத்தின் பேரில் சில கசப்புகளையும் நாம் சுவைக்க வேண்டியது உள்ளது. தைரியமாக இருங்க, எல்லாம் நல்லபடியாக முடியும். சாகித்யன் மாமா சொல்லிக் கொண்டிருக்கும்போதே போர்ட்டிகோவில் இறைச்சலாய் அந்த வேன் வந்து நின்றது. எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். புழுதி படிந்த அந்த அழுக்கான வேனிலிருந்து பத்ரிநாராயண் இறங்கி கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து சுந்தர், சவா, மேகலா, பொன்மணி, ரமா மிரண்டு போன முகங்களோடு பார்வைக்கு கிடைத்தார்கள். தொடரும்.